Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முத்துகிருஷ்ணன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் டிஸ்பிளேயில் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து எப்படி உங்களோட பிக்சர் ஆட் பண்ணி எப்படி க்ரியேட் பண்ணுறதுனா இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல்லாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எந்தெந்த மாதிரிலாம் வந்து பண்ணுறேன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து புரியும். இப்போ வாங்க வீடியோ வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். உங்களோட கைன்மாஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க. உங்கள்கிட்ட கைன்மாஸ்டர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணேன்னா அது இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு 16:9ங்கிற அந்த ரேஷியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் வந்து பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வந்து மேலே மீடியா ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு நான் ஒரு வீடியோவோட லிங்க் கொடுத்துருக்கேன் கீழே. அதை போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்போர்ட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடியோ வந்து வந்துடும். இதில் எப்படி நம்ம வந்து ஃபோட்டோ ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ லேயரை கிளிக் பண்ணி மீடியா பாருங்க. ஸோ நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபோட்டோஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் போய் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து எப்படி இதை வந்து பெருசாக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு இந்த ஃபுல் பாக்ஸை கொடுத்துட்டிங்க அப்படின்னா பெருசாகிடும். இப்போ வந்து இதை எப்படி நம்ம அதோட அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அப்படி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளண்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஸ்க்ரீனுன்றதை வந்து கொடுத்துருங்க. ஸோ எங்கடா ஃபோட்டோ காணா அப்படின்னு தேடாதீங்க. அது வந்து பிளாக் கலரில் போய்ட்டு பிளெண்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டினேன் அப்படின்னா அந்த பிளாக் கலர் வர இடத்துல இந்த ஃபோட்டோ வந்து வரும். பார்த்தாலே வந்து சூப்பராக இருக்கும் பாருங்களேன். இது இருக்கிற அளவுக்கு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இதை வந்து இழுத்து விட்றலாம். இவ்வளோ தூரம் வந்து இருக்குது. அடுத்ததுக்கு நம்ம அடுத்த ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணணும். லேயரை கிளிக் பண்ணி மீடியா போய்க்கலாம். ஸோ மொத்தம் அதில் வந்து 3 வரும். உங்களுக்கு வேணும்னா கூட இன்னொன்று கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கலாம். டூப்ளிகேட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஃபோட்டோ சும்மா நான் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஒரு ஃபோட்டோ பிடிச்சிருக்கோ அது கூட நீங்கள் வச்சுக்கலாம். இதை நான் வந்து ஃபுல்லாக அப்படி வச்சுக்கிட்டு பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாட்டுறேன் பாருங்களேன். ஸோ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ப்ளே ஆகுது அப்படின்னு. இதே மாதிரி தான் நீங்கள் அழகாக ஒன்று வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக வந்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. ட்ராக் பண்ணி விட்டு ஆடியோ ஆப்ஷனுக்கு போய்ட்டு உங்களுக்கு எந்த ஆடியோ பிடிச்சிருக்கோ அந்த ஆடியோ வந்து செலக்ட் பண்ணி விட்டுட்டு ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ப்ளே ஆகும். அந்த சாங்கை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளே ஆகும். ப்ளஸ் செகண்ட் கொடுத்தீங்கன்னா வந்து ஆட் ஆயிரும். இப்போ எப்படி இதை வந்து சேவ் பண்ணுறது பார்க்கலாம். இந்த ஷேர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த ஒரு குவாலிட்டியில் வீடியோ வேணுமோ அந்த குவாலிட்டி வச்சுட்டு எக்ஸ்போர்ட் அப்படின்றத வந்து கொடுத்துருங்க. என்கிட்ட இந்த வீடியோ இருக்குது, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வந்து ஈஸியாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்ருங்க. நம்ம சேனலில் நீங்கள் தான் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.